அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் கிட்டத்தட்ட நம்ம ட்ரம்ப் கிட்டேருந்தே ஆரம்பிச்சிடலாமே. ஏன்னா பாகிஸ்தானும் இந்த விக்ஸாப்பும் சேர்ந்து ட்ரம்ப்பை ஏமாந்துட்டாங்களா, இல்லை ட்ரம்ப் அங்கே ஏமாந்து அந்த பொய் தகவலை உண்மைன்னு சொல்லனாரா, இல்லை அவர் எப்போவுமே பொய்யை தான் பேசுகிறாரா அப்படின்றது மிக முக்கியமான தகவல். ஏன்னா முந்தைய பதிவு இப்போ ரவிக்குமார் சோமு சேனலில் 85வது நீங்கள் அப்டேட் பார்த்துட்ருப்பீங்க. அந்த அப்டேட் நான் வீடியோ பதிவு எடுக்கும்போது கரெக்டாக ஒரு 10 மணிக்கு எடுத்தேன். அப்போ ஆக்சுவலாக லைவ் போயிட்டே இருந்தது. அப்போ அவர் சொன்ன விஷயமும் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெளிவான ஒரு சில விளக்கங்கள் கிடைத்திருக்கு. அதனால் அதை பற்றின கொஞ்சம் முழுமையான ஒரு டீட்டெயிலும் மற்ற உலக தகவல்களும் பேசி விடலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. அதுக்காக பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்ப் அவர்கள் பேசின விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பு நான் ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துட்றேன். 85வது அப்டேட்டில் நான் வீடியோ பதிவு எடுக்கும்போது ஆக்சுவலாக லைவில் போயிட்டு இருந்ததுனால ஸோ பாதி விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். அந்த பாதி விஷயத்தை அப்சர்வ் பண்ணதுனால அவர் மேபி அவங்க கிஃப்டாக கொடுத்ததுன்னா ஏற்கனவே ஈரானுடைய பிடிச்சி வச்ச கப்பல் ஒரு 10 பக்கம் இருக்குது. அமெரிக்கா பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை நான் அவ்வளோதான் நாளைக்கு தகர்க்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தாரா. சரி அதுதான் போல் அதுதான் கிஃப்ட்டு நினச்சிட்டாரு அப்படின்னு போனால் அதுக்கப்புறம் தான் மக்கள் துருவி அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் மனுஷன் டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஒன்றா புட்டு வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விக்ஸாப் அவர்கள் வந்து இவர்கிட்ட பேசினாராம். இது மாதிரி தலைவரே அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்னா நான் எப்படிப்பா நம்புறது அப்படின்னு கேட்டாராம். ஒன்றும் இல்லை, பாகிஸ்தான் ஃப்ளாக் இருக்கக்கூடிய ஒரு 10 எண்ணெய் கப்பலை அவங்க அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அதுக்கான அறிகுறி. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாகவே பாகிஸ்தானுக்கு அனுப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே. அவங்களாம் வந்து கேட்டாங்களா? ஆமாம் வந்து கேட்டாங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த விக்ஸாப்பு சரி ஓகேப்பான்ட்டாங்களாம். அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணோம், இவங்க ஒரு விக்ஸாப் கிட்ட கன்வின்ஸ் பண்ணாங்களா, இல்லை விக்ஸாப் போயிட்டு அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் சும்மா ஒரு வார்த்தை அது மாதிரி 10 கப்பல் நாங்கள் இது பேச்சுவார்த்தைக்கு வரோம், ஃபுல்லாக லோடடு, அதாவது எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை ஃபுல்லாக நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பாகிஸ்தானுக்கு அனுப்புனா தான் ஒரு சைன் அறிகுறின்னு நினைக்கிற இவர் இதை வச்சுட்டு எங்ககிட்ட கெஞ்சினாங்க. என்கிட்ட வந்து நீ தான் அடுத்த காமேனியாக இருக்கணும்னு கெஞ்சினாங்க. பட் நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கன்னு சொன்னதெல்லாம் அப்போ இவரோட கற்பனை கதை தானே. அதாவது ட்ரம்ப்போட கற்பனை கதை தானே. நான் ஏன் இது இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் 8 கப்பல் போயிடுச்சான். இன்னும் 2 கப்பல் தான் பெண்டிங் இருக்கான். சரி 8 கப்பல் போன உடனே விக்ஸாப் வந்து சொன்னாராம் அவர்கிட்ட, தலைவரே 8 கப்பல் பாகிஸ்தான் ஃப்ளாக் கப்பல் போயிடுச்சு அந்த பக்கம். அது நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான். முழுக்க ஆயில், அதாவது ஈரானுடைய ஆயிலை ஃபுல்லாக லோடு பண்ணி பாகிஸ்தான் கொடியை கட்டி கிஃப்டாக 8 வந்துருச்சு தலைவரே, இன்னும் 2 தான் பெண்டிங்னாலாம். இதை ஏன் இவர் முன்ன சொல்லலை அப்படின்னா, அதை முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா சப்போஸ் பாதி வெளில கூட பாம்பு வச்சு தகர்த்துருக்காங்க. அப்படின்னால தான் நான் 2 நாளாக சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ 8 கப்பல் போயிடுச்சா அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கேட்டதுக்கு ஆமாம் போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 கப்பல் தான் இன்னும் வரல, அதையும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்கன்னு நினச்சேன்னா, ஒரு நாட்டாமையாக இருக்கலாம், ஒரு நாட்டோட அதிபராக இருக்கலாம், ஒன்று கூட இருக்கக்கூடிய ஒரு பிஆர்ஓன்னு அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு அட்மின்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒன்று அவங்களாவது சொல்லணும், தலைவரே கடந்த நான் உங்களுக்கு என்ன அந்த வீடியோ பதிவு பாருங்கள், ஒவ்வொரு கப்பல் பேரோடு இருக்குது, ஒவ்வொரு கப்பல் பேரோடு இருக்குது. இந்த கப்பல் பேர் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் போனதே 2 கப்பல் தான். இல்லை இது எங்கே பார்த்தாலுமே தெரியும், அவங்க எந்த கப்பலுமே அனுப்பலை. அது இல்லாமல் இந்த கோபத்தின் உச்சத்தில் தான் நேற்று ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு உணவுப் பொருள் கொண்டு வந்த பாகிஸ்தானுடைய ஃப்ளாகடு கப்பலை கூட அனுப்பலை போல். ஏய் நீ தான் இந்த வேலை பண்ணுறியா அப்படின்ட்டு. இன்னும் போகாத குறை இன்றைக்கி வேறு டைலாக் ஈராக் ஓடி வந்து பாகிஸ்தான் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் நடுநிலை வைக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், எல்லாமே ஈரான் ஓகே சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் தான் அந்த கட்டுக்கதையை கழட்டி விடுறதா. கடைசியில் ஒட்டுமொத்த உலக மக்களையே ஒரு முட்டாளாக்கிருக்கீங்களா உட்காந்துட்டு ஒரு 2 நாளாக. ஆனால் அந்த முதலீட்டாளர்களையும் நீங்கள் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே நியாயமா. விக்ஸாப் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மாதிரி ஒரு தலைவனாக இருப்பார், என்ன மாதிரி ஒரு டைலாக்காக இருக்கும், இதையெல்லாம் நம்பி நீங்கள் எப்படி
ஈரான் மீது நீங்கள் போர் தொடுத்தீங்க, உங்களுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பல கேள்விகளுக்கு இதில் வந்து பதிலளிக்க வேண்டியதாக இருக்கிறது அமெரிக்கா தரப்புலேருந்து. இருந்தாலும் என்னால் வந்து அடுத்த ஒரு மூமெண்ட்டே இந்த கேள்வியை கேட்டு என்னால் அது என்ன சொல்கிறேன்னே தெரில பாஸ். ஏதோ உங்ககிட்ட நான் புலம்புற மாதிரி தான் புலம்புறேன். எப்படி பாஸ் ஒரு எக்ஸாம்பா அந்த இவர்கிட்ட தான் இத்தனை நாளாக ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, அதெல்லாம் அவர் சொல்கிற விஷயத்தை பாருங்கள். இவர்கிட்ட வந்து ஆராய்ச்சி அவர்கள் சொன்னாராம், இது மாதிரி என்கிட்ட 60% என்ரிச்மெண்ட் இருக்குது, நாங்கள் அவ்வளோதான் அணு ஆயுதம் இன்னும் ஒரு வாரத்தில் தயாரிச்சிருவோம் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாராம். இவர் போய் ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டாராம், உடனடியாக அந்த ஆப்ரேஷன் நிகழ்த்தினால தான் இந்த யுத்தத்தை, இந்த அணு ஆயுதத்தை நாங்களால் தடுக்க முடிஞ்சது. நீங்கள் அடுத்து ஒரு கதையை கொடுக்குறீங்களே, உள்ளக்க போகிறோன்ற மாதிரி தான் டென்ஷன் ஆகிட்டு அந்த பேட்டியை பார்த்துட்டு. சரி, நானும் ஏதோ முந்தைய பதிவில் ஏதோ ஒரு முக்கால்வாசி பேட்டி, சரி நமக்கு தேவையான தகவல், இவங்க ஏன் அந்த தாக்கல் நடத்துகிறாங்க, ஏன் இது மாதிரி பண்ணாங்க, அந்த கிஃப்ட்டு என்னென்னா ஒரு 10 கப்பல் இருக்குது, அதை வந்து அவ்வளோதான் தகர்க்க சொல்லிட்டேன், எனக்கு வேண்டான்ற மாதிரி தகர்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்தாரா. சரி ஓகே போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்தா மறுபடியும் அந்த பேட்டி போயிட்டே இருக்குது. ஒரு 2 மணி நேரமாக போகுது, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் உட்காந்து கவனிச்சா மனுஷன் கடைசியில் இல்லை இல்லை ஈரான் 10 கப்பல் வந்து பாகிஸ்தான் கொடியை கட்டி ஃப்ரீயாக இவருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களாம். இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ இந்த யுத்தத்தை நிறுத்திடுவாராம். என்ன மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், இனி இந்த உலக மக்கள் இவங்களை நம்பி என்ன பாடுபடுத்த போகிறோம் அப்படின்லாம் தெரியல. சரி ஓகே, இவங்க விவகாரத்தில் இது இஸ்ரேல் அதனால தான் முன்கூட்டியே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த தாக்குதலில் தள்ளி நிற்கிறோமா, அந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி கதையை, ட்ரம்ப்போட கதையெல்லாம் பல கதையை பார்த்துருப்பாங்க. பயப்பிள்ளை எப்படியோ நம்மளுக்காக வந்துட்டார், ஏதோ ஒன்று சிக்கி போகட்டும்னு நினச்சிட்டுருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டுங்க, ஈரான் வந்து பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸ் அமெரிக்கா வரணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா நேட்டோ நாடுகள் வந்தால் தான் நான் கிரவுண்ட் ஃபோர்ஸ் போகுவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ தீவுகளையும் கைப்பற்றுமா அமெரிக்கா அப்படின்னா அதையும் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதினால எங்களுக்கு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி நயா பைசா பிரயோஜனம் கிடையாது, எங்களுக்கு வெனிசுலா இருக்குது, தேவைப்பட்டால் சவுதி அரேபியா இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம், ரஷ்யா சவுதியை விட நாங்கள் தான் இப்போ ஆயில் அதிகமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு நோ யூஸ், அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு அவசியம் இல்லைன்ட்டார். உலக நாடுகள் எந்த அளவுக்கு பதப்பதிப்பாக இருக்குது, எத்தனை நாடுகள் லாக்டவுனை நோக்கி போயிட்டுருக்கு. அது எனர்ஜி லாக்டவுன். எனர்ஜி லாக்டவுன்னா என்னன்னு கேட்குறாங்க. எனர்ஜி லாக்டவுன்னா பார்சியலாக கவர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது தான். அதாவது இப்போ அரசாங்க வேன், ஜீப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்பா இது மாதிரி எடுக்காதீங்கப்பா, டீசல் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கப்பா, கேஸை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கப்பா, அப்புறம் தொழிற்சாலைகளில் வந்து கேஸ் டீசல்லாம் வந்து கொஞ்சம் குறைங்க பண்ணுறது தான் எனர்ஜி லாக்டவுனு. அதுதான் வந்து அடுத்த கட்ட முயற்சிகள்லாம் போகுது. உலக நாடுகளே இங்கே ஸ்தம்பித்துட்ருக்கு, பெரிய அளவுக்கு மாட்டி முடிச்சிட்ருக்கு. இங்கே ஓடி வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது நீங்களாச்சு மற்ற நாடுகளாச்சு, நாங்கள் எங்களுக்கு தேவை தாக்கல் நடத்துறது மட்டும்தான், நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நீங்கள் போயிட்டு யுரேனியத்தை எடுக்க போகிறீங்களா, தீவுகளை கைப்பற்ற போகிறீங்களா, இல்லை தரைப்படைகளை, நிறைய அது மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க கேட்க அவர் என்ன பண்ணுறாரு, டென்ஷன் ஆகிட்டார். யார்? கோட்டசாமி. கோட்டசாமி என்ன சொல்கிறாரு, எல்லா பதிலும் எப்படி நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஐ ஹேவ் ஏ சீக்ரெட், ஒரு சில விவகாரங்களை எப்படி நான் சொல்லுவேன்னு இந்த மாதிரி யூஸ்லெஸ் கொஷின்லாம் கேட்காதீங்க, யூ கெட் அவுட்ன்ற மாதிரிலாம் வந்து மனுஷன் வந்து சொல்லியிருந்தார். அதை விட பெசன்ட் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாரு, ஏன் இந்த எண்ணெய் விலையெல்லாம் ஏறுது அப்படின்னா, இந்த எண்ணெய் விலை ஏறுவதற்கு நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு அந்த கப்பல் நிறுவனங்களும் அதிகமான பணங்கள் கேட்குறாங்க, அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமாக கேட்குறாங்க, அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஏறுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் எங்களை வெளியே போகணுன்னு சொன்னால் கூட நாங்கள் அவங்கள காப்பாற்றுவோம், அதுவும் இருக்கிறதுலே வந்து யுஏஇ தான் அதிகமான தாக்குதல் இலக்காக்கப்பட்டது, நாங்கள் கொடுத்த ஆயுதங்களால் தான் பாதிக்கு மேலே யுஏஇ காப்பாற்றப்பட்டது, இல்லைனா யுஏஇ வந்து இந்நேரம் காலி ஆகிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, அப்புறம் ஈரானுடைய ஆயில் நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அது இட்ஸ் அன் ஆப்ஷன், அதுவுமே நான் இப்போ சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ நேட்டோ நாடுகள் எனக்கு வரல, அப்போ ஐரோப்பா நாடுகள் நீங்கள் பேசி உங்களுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க, அப்புறம் அமெரிக்கா மற்ற நாடுகள், சாரி இந்த பக்கம் ஏசிய நாடுகள்லாம் இருக்குல்ல, இந்தியா, சீனா, நீங்களும் ஏற்கனவே பேசிக்கிட்டீங்க, உங்களுக்கு தேவையான கப்பலை கொண்டு போயிடுங்க, நாங்கள் அங்கே அரபு நாடோட நிலைகளும் பயன்படுத்தலை,
இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இனி என்ன ஆக போகுது, இனி முடிவெடுக்க வேண்டியது ஈரான் தான். ஐரோப்பா நாடுகளுடைய கப்பல்களை நிறுத்த போகிறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா நேற்றே ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் 2 நாளாக பேசிட்டு இருக்கிறாரு பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட. இது மாதிரி எங்கள் கப்பலை விடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு தாக்கல் நடத்தவும் இல்லை, இந்த தாக்குதல் எங்களுக்கு சம்மந்தமும் இல்லை, நாங்கள் ஒதுங்கி தான் நிற்கிறோம், நாங்கள் வந்து எப்போவுமே நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் நீதியை நிலைநாட்ட தான் நாங்கள் நிற்கிறோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் வருவோமா அப்படின்ற மாதிரிலாம் பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட பயங்கரமாக ஆக்ரோஷமாக கொஞ்சம் விடுங்க தலைவரே எங்கள் கப்பலை முட்டுன்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாராம். அப்பயே விடுற மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப சிக்கலாகிடுச்சு ஐரோப்பாவில். அவங்க இப்போ அங்கேயும் வாங்க முடியாது. ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சூழ்நிலைனா ரஷ்யாக்கிட்டேயும் தடை, அல்ஜீரியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் 7.5 அது ஃபஸ்ட்டு இருந்தே அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இடையில் இந்த வெளியுறவு தூதரகத்தெல்லாம் வெளியே துரத்துற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க 2 நாடுகள் நம்பியிருக்காங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று வந்து நார்வே. இப்போ 2 நாடுகள் என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவும் ஏசிய நாடுகளுக்கு அனுப்பி வேணும்னே உங்களை சிக்க விட்ற மாப்பிள்ள, எனக்கா நீங்கள் வந்து வீரர்கள் அனுப்பாமல் நேட்டோ நாளில் அனுப்பாமல் நீங்கள் வேலை காட்டுறீங்க அப்படின்ட்டு அங்கேயும் அனுப்பாமல் இப்போ சுற்றி விட்டுட்டுருக்குறாங்க. இப்போ நார்வேவும் எவ்வளோ டிமாண்ட் அவங்களால பண்ண முடியும், அதுவுமே ரிஸ்க் இல்லையா? அதனால் இப்போ வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ ரஷ்யா வந்து ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க முடியல அவங்களாலே. ஏன்னா ஜெலன்ஸ்கி வச்சு செஞ்சிட்ருக்கிறாரு. ரஷ்யா எண்ணெய் கிணறுகளாக தேடி தேடி அடிச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் எங்களை மீறி அனுப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு இன்றைக்கி துருக்கிக்கு அனுப்பின 1 மில்லியன் பேரல் கப்பலை அடிச்சிட்டாரு. அது இல்லாமல் ஏற்கனவே 40% ஏற்றுமதி பண்ண முடியல, செயின்ட் பீட்டர்பர்கில் அடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பக்கம் அடித்து அதை இவங்க சமாளிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் வருங்காலங்கள் என்ன நடக்க போதோ தெரியல. காஜா கலாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கும் இந்த யுத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. ஈரானுடைய யுத்தத்துக்கும் வந்து சம்மந்தமே இல்லை, இது நான் ஒதுங்குருங்க, அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்போ வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா அமெரிக்கா, அந்த டான்பாஸ் ரீஜன் அவர் கொடுக்குறே இல்லையாப்பா, என்ன சும்மா எத்தனை நாளைக்கு தான் இழுத்து பிடிச்சிட்ருப்பேன், ஆயுதங்கள் இதுக்கப்புறம் உங்களாம் கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தை வந்து மிரட்டுறாங்களாம். இப்போ முன்ன மாதிரி இல்லையாம். ஏன்னா துளசி ஜபாட் இருக்கிறார்ல, துளசி ஜபாட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பைடன் இந்த காலத்தில் ஆல்மோஸ்ட் பாதிக்கும் மேற்பட்ட நிறைய பணம் வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை, இது எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த ஃபண்டு எல்லாமே பைடன் காலத்தில் ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை முதல்ல வைக்கிறாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நிகழப்போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இங்கே இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோட நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது, இஸ்ரேலுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. அமெரிக்கா கிட்ட இனி நாங்கள் ஈரான் பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இனி தாக்குதலால் பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் டேக் லாங் டைம், கண்டிப்பாக இது லாங் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் நம்ம. வழக்கம் போலன்ற பாருங்க, எங்கள் அரபு நாடுகளில் மழை பொழிவு பெரிய அளவுக்கான பாதிப்புன்னெலாம் இல்லை, மக்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருக்காங்க. ஒருவேளை இந்த யுத்தத்தினால வந்து மழையான்னு கூட பார்க்க முடியுது. அங்கங்கே இந்த டீசல் கிடங்கெல்லாம் அடித்ததுனால கரும்புகைகள் எழுந்து வந்த புகையாடுற இன்னொரு ஆகலில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கான ஒரு மழை பொழிவு. அப்புறம் பிரேசிலில் மழை, அப்புறம் ஆப்கானிஸ்தானில் மழை, ஆப்கானிஸ்தானில் கந்தகாரில் மழை. இந்த ஆப்கானிஸ்தான் மழைனால என்னாச்சுன்னா, அந்த யுத்தமே இவங்களுக்கும் அந்த அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கு பிரச்சனை இருந்ததில்ல. இன்றைக்கி கூட இந்த பாகிஸ்தானுடைய பார்டரில் ஒரு பக்கம் அடித்ததாக ஒரு வீடியோ பதிவு கூட வந்தது. அந்த வீடியோ பதிவெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினச்சேன். இல்லை மறுபடியும் இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிறதுனால 2-3 நாள் தள்ளி போகிறாங்களாம் தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஐரோப்பாவில் முதல் முறையாக அகதிகளுக்கு எதிரான ஒரு சட்டம், அதாவது நாடு கடத்துவதை சீக்கிரமாக நாடு கடத்தணும், அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே நாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடாது, டோட்டலாகவே நம்ம நாடு கடத்துகிற அகதிகள் மறுபடியும் உள்ளே வந்துடக்கூடாது, இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேண்டு. இப்போ ஐரோப்பா ரூல்ஸை ஃபாலோ பண்ணவங்க யாராக இருந்தால் மறுபடியும் அவங்க ஐரோப்பாவுக்குள் நுழையக்கூடாது போன்ற அரிய பெரிய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அமெரிக்கா நம்மளாம் வலியுறுத்திட்டே இருந்திருக்காங்க. அதை வந்து இப்போ பெரிய அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா அகதிகளோட வருகை வந்து ஐரோப்பாவை சீர்குலைக்கிறது. இதில் பெரிய அளவுக்கு அகதிகளை தடுத்தது 2 நாடுகள். ஒன்று ஹங்கேரி, இன்னொன்று வந்து போலந்து. இவங்க 2 நாடுகளும் பார்த்திங்கன்னா அகதிகள் அவ்வளோ இருக்காது. ஏன்னா கடற்பகுதி இங்கே, இதெல்லாம் மிஞ்சி போனால் தான் அங்கே போய் சேருவாங்க. இதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமாக எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. அடுத்து நம்ம டென்மார்க்கில் முதல் முறையாக என்னது பீப்புள் பார்ட்டி ஒன்று ஜெயிச்சிருக்காங்களாம். அதாவது இந்த பீப்புள் பார்ட்டியோட நோக்கமே என்னென்னா மைக்ரேஷனை ரொம்ப சீக்கிரமாக
வெறியேற்றணுன்ற கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்றாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இனி வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி அதாவது மைக்ரன்ஸுக்கு எதிரான கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து பிரதானமாக வெற்றி பெறதுமான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. டேர்ன் வந்து அடுத்த ஒரு நான் சொன்னல ஏற்கனவே இஸ்லாமிஸ் கிறிஸ்டியன்ற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா, அது எல்லாமே அதை நோக்கி தான் நகர்கிறது. ட்ரம்ப் அவர்கள் வருகைக்கு பின்பு அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை நோக்கி நகர வைக்கிறாங்க. இப்போ ஹங்கேரியனுடைய கோரிக்கை என்ன, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதுதான். இப்போ ரீசெண்டாக லோக்கல் பாடி எலெக்ஷனில் கூட ஜெர்மனியில் அலைஸ் வைடல் ஜெயிச்சது, இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சேம் திங் தான் இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்ல முடியுது. அதே சமயத்தில் லூகா சென்ஸ்கோ அவர்கள் வந்து இங்கே வந்தார். எங்கள் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் அவர் பார்த்தாரு. அவருக்கு ஒரு ரைஃபிள் ஒன்று கொடுத்தாரு. அவருக்கு நீங்கள் ரைஃபிள் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அவர் ஏதோ சக்னு போட்டு அடிச்சிட்டு இருந்தார். பெருசாக லூகா சென்ஸ்க்கும் இதுக்கப்புறம் வடகொரியாவோட நாங்கள் பெரிய அளவுக்கு இணக்கமாக பயணிக்க போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க. திடீர்னு உளவு தகவல் ஏதோ கிடச்சி ஒரு ஐஇடி குண்டுகள் வந்து கிட்டத்தட்ட பறக்க போகுது, அதை வெடிக்க போகுதுன்றோன்னே பயங்கரமாக தேடுதல் வேட்டையெல்லாம் பயங்கரமாக சீரியஸாக இருந்தாங்க. உளவு தகவல் கிடைச்சதுமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாட்களாக அடுத்த இன்னும் 2 நாளைக்கு தேடிகிட்டே இருக்கிறாங்க. பெரிய சம்பவம் வந்து ஏதோ சம்திங் லீக் ஆகிருக்க போல் எல்லை பகுதியில் ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரீசெண்டாக ஒரு 10க்கும் மேற்பட்ட இந்த ஆயுதங்களை கடத்தி கொண்டு வந்து உள்ள இந்த உக்ரைனு சம்மந்தப்பட்ட பிடிச்சவங்கள நேற்று அந்த மணிப்பூருடைய எல்லை பகுதியில் உள்ள ஊடுருவ முயன்றவங்கள கைது பண்ணாங்கல்ல, அவங்கள வைத்து தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைனலாக அடுத்து இப்போ 86வது அப்டேட்டில் எதை பற்றி பேச போகிறோன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 150க்கும் மேற்பட்ட டார்கெட்டு 60க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலியமாக இந்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில இமேஜஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.